கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பிரபலமான அரசியல் பேச்சாளர் திடீரென்று அரசியலுக்கு முழுக்கு போட்டுவிட்டு நான் கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறேன், நான் கிறிஸ்தவனாய் மாறுகிறேன் என்று ஒரு திருச்சபையிலே வந்து இணைந்து கொண்டார். அந்த போதகருக்கு மிகவும் சந்தோஷம். எல்லாராலும் அறியப்பட்ட ஒரு நபர் திருச்சபையிலே அங்கத்தினராகி கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருக்கிறாரே, இதை அநேகருக்கு சொல்வோம் என்று அநேகருக்கு சொன்னார். அப்படியே அந்த ஞாயிற்றுக்கிழமை திருச்சபையிலே அந்த அரசியல்வாதி எப்படி கர்த்தரை ஏற்றுக்கொண்டார் என்பதை சொல்லுவார் என்ற நம்பிக்கையோடு அநேகர் வந்திருந்தார்கள். அநேக பத்திரிகையாளர்களும் வந்திருந்தார்கள். கூட்டம் பெரிதாய் இருந்தது. போதகர் எழுந்து அரசியல்வாதியாய் இருந்த ஒருவர் கர்த்தருடைய கிருபையினாலே இன்றைக்கு கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வந்திருக்கிறார், இப்பொழுது அவர் இன்றைய செய்தியை அளிப்பார் என்று சொல்லிவிட்டார். அப்பொழுது இந்த அரசியல் பேச்சாளர், நான் பார்க்காத மேடையா நான் பேசுகிறேன் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, நான் அவரை வணங்குகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே சமாதானத்தை விதைக்க வந்தார், நன்மையானவைகளை செய்தார். அப்படிப்பட்ட நல்லவரை இந்த முஸ்லிம்கள் சுட்டு கொன்று விட்டார்கள். நம்மை காப்பாற்ற உலகத்திற்கு வந்தவரை கொன்று போட்டார்கள். என் தலைவன் அந்த இயேசு அதையும் பொருட்படுத்தாமல் கடைசி நிமிடத்திலே அவர்களை மன்னித்தார். அவர் மன்னித்தாலும் இந்த மாபெரும் செயலை செய்த இந்த முஸ்லிம்களை அவருடைய அடியார்கள் மன்னிக்கவே முடியாது, மறக்கவும் முடியாது. அவர் எப்பேற்பட்ட தத்துவங்களை நமக்கு சொன்னார் தெரியுமா என்று சொல்லி மலைப்பிரசங்கத்திலிருந்து சில வார்த்தைகளை அவர் சொன்னார். இப்படி என் தலைவன் இயேசு, அவருக்கு நான் தொண்டனாய் இருப்பது மிகவும் மகிழ்ச்சி, நீங்களும் அவருக்கு தொண்டராய் இருங்கள், அவரை எதிர்ப்பவர்கள் யாராயிருந்தாலும் அவர்களை நாம் எதிர்ப்போம் என்றெல்லாம் அவர் முழக்கமிட்டார். எல்லா ஜனங்களும் அவரை வேடிக்கையை பார்த்தார்கள். கடைசியாக அவர் போதகரிடத்திலே வந்து, ஐயா, என்ன நான் எவ்வளவோ நல்ல கருத்துக்களை சொல்லுகிறேன், எல்லாரும் சுவாரஸ்யமாய் கேட்பார்கள் என்று நினைத்தால் ஒரு மாதிரி முறைக்கிறார்களே, என்ன தப்பு செய்து விட்டேன் என்று கேட்டார். அப்பொழுது போதகர் சொன்னார், ஐயா, இயேசு கிறிஸ்துவை முஸ்லீம்கள் சுட்டுக் கொள்ளவில்லை, யூதர்கள் தான் அவரை சிலுவையில் அடித்துக் கொண்டார்கள். அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவர் நியாயத்திற்கு மீண்டும் வரப்போகிறார். அவர் சொல்வதெல்லாம் மனம் திரும்புங்கள் என்பதுதான். எந்த இனத்தையும் பகைப்பதற்கோ தண்டிப்பதற்கோ அவர் சொல்லவில்லை. இப்படி பேசிவிட்டீர்களே என்று சொன்னார். ஓஹோ, தவறாக பேசிவிட்டேனா? அப்படியானால் வழக்கம் போல அதற்கு வருத்தம் தெரிவித்து பேசிவிடவா என்று கேட்டார். நீங்கள் மட்டும் தவறு செய்யவில்லை, நானும் தான் தவறு செய்திருக்கிறேன். திருச்சபையிலே ஒரு பிரபலமானவர் சேர்ந்து விட்டார் என்பதற்காக சந்தோஷப்பட்டு அவரை பேச அனுமதித்தது தவறு. உங்களுக்கு அடிப்படை சத்தியங்களை சொல்லி நீங்கள் மனம் திரும்பி இருக்கிறீர்களா, ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா என்று கேட்டு உங்களை ரட்சிப்புக்கு ஏதுவாக வழிநடத்தாமல், தேவகுமாரனை முற்றிலும் புரிந்து கொள்ள உதவாமல் நான் உங்களை பேச அனுமதித்தது அது என்னுடைய தவறுதான். எனவே 2 பேரும் நம்மை திருத்திக் கொள்வோம், கர்த்தரிடத்திலே மன்னிப்பை கேட்போம், நீங்கள் தேவகுமாரன் சத்தியத்தை அடிப்படையை அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவருக்கு கர்த்தருடைய வசனத்தை போதித்தார். அப்படியே அவர் மனம் திரும்பி தன்னை தேவனுக்கென்று ஒப்புக் கொடுத்தார். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளருங்கள். அவரோடு நமக்குள்ள அனுபவத்திலே நாம் வளர வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது அன்பு கூற வேண்டும். இப்படி கர்த்தருடைய கிருபையிலும் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலும் நாம் வளர்ந்து கொண்டே செல்ல வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை கர்த்தர் தாமே இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.